வணக்கம். நம்ம சீதாதேவியை தேடின்னு ஹனுமான் இலங்கைக்கு போனதை பார்த்தோங்க. ஆனால் அந்த இலங்கை எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. ராமாயணத்தில் வாயு பகவான் என்ன பண்ணார், அவருடைய மாளிகையை நல்லா அருமையாக இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்லா வச்சுருக்காரு. எல்லாரும் வந்தாங்க போனாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. நாரதர் கடைசியாக வந்தாருங்க. நாரதர் பார்த்தாருங்க. வாயு பகவானுக்கு ஒரு மிடுக்கு, நம்ம செஞ்சிட்டோமே, நம்ம அந்த செருக்கு வந்துடுச்சு. சரி, இவரை கொஞ்சம் அடக்கணும். அதே நேரத்தில் ராமர் ராவணனை இலங்கையில் அழிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இட் இஸ் ப்ரீ டெட்டர்மைண்டு ஃபாலோமி. அதனால் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த இடத்துல இருக்கும்போது சாளரத்தை பார்க்குறாரு. சாளரத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய மலை அங்கே இருக்குது. மலைன்னா ஒரு மலை அங்கே பார்த்தா அது அந்த பக்கம் இருக்கிற வியூ தெரியல. உடனே நாரதர் சொல்கிறாரு, வாயு பகவானே, நீ ரொம்ப உனக்கு இருக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது. அந்த மலை உன்னுடைய பங்களாவோட மாளிகையோட அழகை கெடுக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, அந்த மலையை அப்புறமா அதை தள்ளி வச்சுடு, அதை எடுத்து வச்சிடணும். த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஐ வில் டூ இட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வாயு பகவான் போய் அந்த மலையை போய் தள்ளுறாரு. வாயு பகவானாலே முடியலைங்க. என்ன பண்ணுறாரு, திருப்பி நாரதான்றாரு. பகவானை நாராயணனை நினச்சியான்னாரு. ஐயோ நினைக்கலன்னாரு. அங்கே பார், மலை உச்சியில் பார்ன்னாரு. கருட பகவான் அங்கே உக்காந்துன்னு இருக்கார், காலை பிடிச்சின்னு. கருட பகவானை பார்த்து, கருடாழ்வாரே நமஸ்காரம், நாராயணா நமஸ்காரம்னு வாயு பகவான் சொன்ன உடனே பிடியை தளர்த்திடுச்சுங்க. அப்போ இவங்க காற்று பட்ட உடனே தூளாயிடுச்சுங்க மலை. அதில் ஒரு பாகம் கடலில் விழுந்து பாதி வெளியில் பாதி உள்ளே இருக்குது. அதுதாங்க இலங்கைன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.